காலத்திலும் இந்த முனாஃபிகீன்கள் தங்களுடைய வேலைகளை செய்து கொண்டுதான் இருந்தார்கள். அன்பில் இஸ்லாம் உறவுகளை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ராவிலே ஆரம்ப பகுதியிலே மனிதனை 3 அம்சங்களாக 3 பிரிவுகளாக பிரித்து காட்டுகின்றான். அதிலே முதலாவது அம்சமாக முஃமின்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அவருடைய தூதருக்கு கட்டுப்பட்டு இஸ்லாம் மார்க்கம் இவற்றையெல்லாம் நிறைவேற்றுகிறதோ அந்த அனைத்தையும் எடுத்து நடக்கக்கூடிய ஈமான்தார்கள். இரண்டாவதாக காஃபிர்களை அல்லாஹ் தஆலா அதை பற்றி பேசுகின்றான். அல்லாஹ் தஆலா காஃபிர்களை இரண்டாவதாக பேசுகின்றான். மூன்றாவதாக அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ராவிலே ஆரம்ப பகுதியிலே இந்த முனாஃபிகீன்கள் சம்பந்தமாக இந்த நயவஞ்சகர்கள் சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். அன்பில் இஸ்லாம் உறவுகளை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நயவஞ்சகர்களை பொறுத்தவரை முஸ்லிம்களோடு முஸ்லிம்களாக இருப்பார்கள். ஆனால் எதிரிகளிடத்தில், அதாவது முஸ்லிம்களுக்கு யார் யாரெல்லாம் எதிரிகளாக இருக்கின்றார்களோ, நம்பிக்கை கொண்டவர்களுக்கு யார் யாரெல்லாம் எதிரிகளாக இருக்கின்றார்களோ அவர்களோடு நண்பர்களாக இருந்து வருவார்கள். இத்தகைய பண்பு கொண்டவர்கள் தான் முனாஃபிகீன்களாவார். அன்பில் இஸ்லாம் உறவுகளை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நயவஞ்சகர் சம்பந்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கூறிய நபிமொழியை பார்ப்போம். இன்ன மின் ஷர்ரின் நாஸ், நிச்சயமாக மனிதர்களிலே மிகவும் கெட்டவன் யார் தெரியுமா? நிச்சயமாக மனிதர்களிலே மிகவும் கேடு கெட்டவன் யார் தெரியுமா? ரெல் வஜியை, 2 முகம் படைத்தவன், 2 முகம் உள்ளவன் தான் மனிதர்களிலே மிகவும் கெட்டவன் என்று சொன்னார்கள். இன்னும் ஒரு ரிவாயத்திலே கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், மனிதர்களிலே மிகவும் கெட்டவன் 2 முகம் படைத்தவன் அவன் ஒரு சமூகத்தாரிடம் அல்லது ஒரு சாராரிடம் சென்றால் ஒரு மாதிரியாக பேசுவான். அவருடைய பேச்சின் கவர்ச்சியால் ஒரு சாராரை ஈர்த்தெடுப்பான். அதே நேரம் அந்த சமூகத்தாரை அந்த சாராரை விட்டு வேறொரு நபர்களிடம் வேறொரு சாராரிடம் செல்லும் பொழுது வேறு மூலமாக பேசி அந்த பேச்சின் மூலமாக மக்களை தன் பக்கம் ஈர்த்துக் கொள்வான். இவற்றைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நபர்கள் தான் முனாஃபிகீன்கள் என்று அடையாளம் காணப்பட்டார்கள். அன்பின் இஸ்லாம் உறவுகளை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நிஃபாக், இந்த நயவஞ்சகத்தை 2 அமைப்பிலே 2 வகையாக பிரித்து நோக்கலாம். முதலாவது நம்பிக்கை சார்ந்த நயவஞ்சகன், இரண்டாவது அதாவது செயல் சார்ந்த நயவஞ்சகன். நம்பிக்கை சார்ந்த நயவஞ்சகன் என்றால் என்ன? வாய்மொழியின் மூலமாக வெறுமனே வாயளவிலே ஈமான் கொண்டுவிட்டு மனதளவில் அவர்கள் குஃப்ரை வெளிப்படுத்துவார்கள். அல்லாஹ் தஆலா இவர்கள் சம்பந்தமாக சூரத்துன் நிசாவிலே கூறும் பொழுது, இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், இந்த முனாஃபிகீன்கள் தான் நாளை மறுமை நரகத்திலே போடப்பட்ட பின்னர் அவர்கள் நரகத்தின் அடித்தளத்தில் இருப்பார்கள். காலிதீன ஃபீஹா, அதிலே அவர்கள் நிரந்தரமாக தங்கி குடியிருப்பார்கள். இந்த முனாஃபிகீன்களை நாம் அஞ்சி நடக்க வேண்டும் சகோதரர்களே. இரண்டாவது வகைதான் இந்த முனாஃபிகீன்கள் யாருன்னு சொன்னால் செயல் சார்ந்த முனாஃபிகீன்கள். முனாஃபிகீன்களுடைய அத்தனை அம்சங்களோடு கூடியிருக்காது, மாறாக அவர்களுடைய ஒரு பண்பு, ஒரு அம்சம் மாத்திரம் அந்த நபரிடம் கூடியிருக்கும். ஆகவே இந்த அம்சத்தை நாங்கள் இந்த முனாஃபிகீன்களுடைய ஒரு பண்பையாவது எங்களுக்குள் வைத்துக் கொள்ளாமல் மாறாக அதை விட்டும் நாம் வெறுக்கக்கூடியவர்களாக, அந்த பண்பை விட்டும் எங்களை விட்டும் அதை தூரப்படுத்தக்கூடியவர்களாக நாம் அனைவரும் இருக்க வேண்டும் சகோதரர்களே. அன்பின் இஸ்லாம் உறவுகளை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை அல்லாஹ் தஆலா இந்த நிஃபாக் என்ற சொல்லை அல் குர்ஆனிலே 37 தடவைகள் அல்லாஹ் தஆலா உபயோகித்துள்ளார். சூரா ஆல இம்ரான், சூரத்துல் அன்ஃபால், சூரா தௌபா, சூரத்துல் முனாஃபிகூன், சூரா தஹ்ரீம் என்று ஏராளமாக அடுக்கிக் கொண்டே போகலாம். அல்லாஹ் தஆலா 3வது ஜுஸுவிலே சூரத்துல் முனாஃபிகூன் என்று சொல்லக்கூடிய ஒரு சூராவை அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்துள்ளார். இவர்கள் சம்பந்தமாக இந்த சூராவில் அல்லாஹ் தஆலா பேசுகின்றார். இதா ஜாஅக்கல் முனாஃபிகூன், நபியே உம்மிடத்தில் ஒரு முனாஃபிகின் வந்தால், உம்மிடத்திலே அந்த முனாஃபிக் வந்து இன்னக ரசூலுல்லாஹ், நபியே நிச்சயமாக நீதான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று அவர் கூறுவார். இவற்றை எல்லாம் அவர் சொல்லிதான் நீ அறிய வேண்டும் இல்லை. அல்லாஹ் தஆலா தொடர்ந்து கூறுகின்றான், வல்லாஹு யஅலமு இன்னக ரசூலு, நபியே நீர் இறை தூதர் என்று அல்லாஹ் தஆலா அறிவான். வல்லாஹு யஷ்ஹது இன்னல் முனாஃபிகீன லகாதிபூன், அல்லாஹ் தஆலா சாட்சி கூறுகின்றான், நிச்சயமாக இந்த முனாஃபிகீன்கள் தான் பொய்யர்கள், பயங்கரமான மோசமானவர்கள். அல்லாஹ் தஆலா சூரத்துல் முனாஃபிகீனிலே கூறி காட்டுகின்றார். அன்பின் இஸ்லாமிய உறவுகளை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த முனாஃபிகீன்கள் சம்பந்தமாக, இந்த நயவஞ்சகத்தின் பண்பு சம்பந்தமாக இப்ராஹிம் தைமி ரஹ்மத்துல்லாஹ் ஸலஃபு ஸாலிஹீன் கூறுகின்றார், நான் பேசக்கூடிய என்னுடைய பேச்சுக்களையும் என்னுடைய வாழ்க்கையில் நான் அமல்படுத்தக்கூடிய
நிச்சயமாக பொய்யானாக அல்லது மற்றவர்கள் என்னை பொய்ப்பிக்கப்படுபவனாக நான் இருப்பேனோ என்று அஞ்சுகின்றேன். ஏனென்று சொன்னால் அந்த அளவு நயவஞ்சகத்தனத்தை அன்றைய கால சலபு சால்கியா இருந்தாலும் சரி, நபித்தோழர்களாக இருந்தாலும் சரி, அந்த அளவு பயந்து வாழக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். சகோதரர்களே, அன்னை இஸ்லாமிய உறவுகள் அல்லாஹ்விலே அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருள்மறையாம் திருமறையிலே காஃபிர்கள் சம்பந்தமாக சொல்லும் பொழுது இன்னல் காஃபிரீன கானூ லகும் அதுவன் முபீனா, நிச்சயமாக இந்த காஃபிர்கள் இருக்கிறார்கள் தானே, கானூ லகும் அதுவன் முபீனா, அவர்கள் தான் உங்களுடைய தெளிவான எதிரிகள் அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். ஆனால் இவர்களை விடவும் கொடுங்கோலமாக ஒரு பயங்கர தன்மை நஞ்சை கட்டக்கூடியவர்களாக இந்த முனாஃபிக்குகள் காணப்படுகின்றார்கள். காஃபிர்களையே அல்லாஹ் தஆலா அவ்வாறு விழுந்து பேசுகிறான்னு சொன்னால் காஃபிர்களிடத்தில் நீங்கள் சற்று அஞ்சி அதாவது பார்த்து பலர்கள் அல்லாஹ் தஆலா எதிரி என்று கூறுகிறான்னு சொன்னால் இந்த முனாஃபிக்குகள் அல்லாஹ் தஆலா எந்த அளவு ஒரு திட்டவட்டமாக அல்-குர்ஆன் 37 தடவை சொல்கிறான்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா இந்த முனாஃபிக்குகளோடு விலகி இருக்கும் அல்லாஹ் தஆலா எழுதுகிறார். ஒரு அதுவு பஹதரு, இந்த முனாஃபிக்குகள் அவருடைய எதிரிகள், பஹதரு அவர்களை நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ஒரு கண்டிஷனை போடுகிறார். சகோதரர்களே, அவர்களோட பலகுவதாக இருந்தாலும் சரி, அவர்களோட இன்னொரு அமைப்பு உறவு வைத்துக் கொள்வதாலும் சரி, நாங்கள் கேப்புல்லா, நாங்கள் ஒரு தெளிவான சிந்தனையோடு இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த இஸ்லாம் எதிர்பார்க்கின்றது. அன்பின் இஸ்லாம் உறவுகள் அல்லாஹ்விலே இப்னு அபீ முலைகா ரஹ்மத்துல்லாஹி சொல்லக்கூடிய சஹாபியரை பார்த்து தாபிஈன்கள் ஒருவர், இவர் தாபிஈன்களில் மூத்த தாபிஈன்களாக இருக்கின்றார். அவர் கூறுகின்றார், அத்ரக்து ஸலாத்தின மின் அஸ்ஹாபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாசறையில் வளர்ந்த சஹாபி தோழர்கள் 30 பேரை நான் கண்டிருக்கின்றேன். அந்த 30 பேரும் யகாஃபு நிஃபாகன் அலா நஃப்ஸி, அவர்கள் தங்களுக்குடைய இந்த நிஃபாக் நயவஞ்சகத்தனத்தை பயந்தவர்களாகத்தான் இருந்தார்கள். அவர்களை நான் கண்டேன் என்று இப்னு அபீ முலைகா ரஹ்மத்துல்லாஹி கூறுகின்றார்கள். இதற்கு விளக்கம் சொல்கின்ற நேரத்திலே இமாம் இப்னு ஹஜர் அல்-அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹ் மற்றும் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி கூறுகிறார்கள், அந்த 30 பேர்கள் வரக்கூடியவர்கள் தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, இவ்வாறு பெரும் சஹாபாக்களே நயவஞ்சகத்தனத்துக்கு பயந்து வாழ்ந்தார்கள் என்று அந்த இப்னு அபீ முலைகா ரஹ்மத்துல்லாஹி சொல்லக்கூடிய சம்பவத்தை எங்களுக்கு விளங்குகின்றது. அன்பின் இஸ்லாமிய உறவுகளை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நயவஞ்சகத்தனம் என்று சொல்வது ஒரு முஃமினுடைய வாழ்க்கையிலே குடியமர்ந்து விட்டது என்று சொன்னால் நிச்சயமாக அவன் மோசமான வழிக்கு போவான். அதே நேரம் நயவஞ்சகத்தனத்தை விட்டு ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் இந்த உலகத்திலே வாழ்வான் என்று சொன்னால் நிச்சயமாக அவன் ஈடேற்றம் பெற்ற கூட்டத்தால் ஒருவனாக இருப்பான். அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முனாஃபிக்குடைய பண்புகளை பற்றி கூறும்போது ஆயத்துல் முனாஃபிக் ஸலாத்து, முனாஃபிக்குடைய பண்புகள் 3 இருக்கின்றது. இதா ஹத்தத கலப, அவன் பேசினால் பொய்யைத்தான் பேசுவான், கட்ட ஏறியவன் போது. இரண்டாவது வைதா வஅத அக்லஃப, அவன் வாக்கு தந்தான் சொன்னார் அவன் மாற்றமாக கொள்வான். வைதா வஅத அக்லஃப வைதா துமின கான, அவன் ஒரு விடயத்திற்காக நம்பப்பட்டால் அவன் மோசடி செய்வான். அன்பின் இஸ்லாமிய உறவுகளை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சொல்லக்கூடிய 3 அம்சங்களிலும் ஏதாவது ஒரு அம்சம் எனக்குள் குடியமர்ந்திருக்கின்றதா? நான் இதனை நாள்தோறும் செய்கின்றேனா? என்னுடைய வாழ்க்கையில் நான் இதனை உபயோகிக்கின்றேனா என்று நான் கட்டாயம் ஒவ்வொருவரும் பரிசீலித்து பார்க்க வேண்டும். சகோதரர்களே, இன்று சர்வ சாதாரணமாக எதுக்கெடுத்தாலும் பொய்களை சொல்லி சமாளிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோமா இல்லையா? ஏதோ ஒரு விடயத்திற்காக ஏன் நீ இன்று தொலை வரவில்லை என்று கேட்டால் அந்த நேரத்திலே எனக்கு அந்த வேலை, எனக்கு இந்த வேலை, நான் அங்கே சென்றேன், அவருக்கு உதவ சென்றேன் என்று சாட்டு போக்கு சொல்லக்கூடியவர்களாக வெறுமனே அற்ப காரணங்களுக்காக வேண்டி தொழுகையை விட்டு அதிலும் ஒரு பொய்யை சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அதே நேரம் ஒருவருக்கு நம்பி வாக்கு கொடுத்தால் அந்த வாக்கிலே மாறு செய்யக்கூடியவர்களாக, அந்த வாக்கிலே நாங்கள் நீளமுள்ள அற்றவர்களாக காணப்படுகின்றோம். சகோதரர்களே, ஏதோ ஒரு நேரத்தில் ஒரு கடன் கொடுப்பாராக இருந்தால் அந்த கடனை இந்த நாளில் இந்த நேரத்தில் குறிப்பிட்ட தவணையின் பிரகாரம் வாங்கிவிட்டு இந்த நாளில் நான் ஒப்படைப்பேன் என்று சொல்லிவிட்டு, ஆனால் அந்த நேரத்தில் ஒப்படைக்க மாட்டார். கடன் வாங்கியவர், கடன் கொடுத்தவர் கடன் வாங்கியவரிடம் அலைந்து சென்றுதான் அதனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இருக்கின்றது. அந்த இடத்தில் ஒரு வாக்கு மோசடி செய்யப்படுகின்றது. அவர்
வணிகத்திற்காக வேண்டி ஒரு பள்ளி நிர்வாக பொறுப்பாக இருக்கலாம், அல்லது ஊர்களிலே மிக முக்கிய பொறுப்பாக இருக்கலாம். நம்பியா ஒரு பொறுப்பை கொடுத்தால் அதை துர்பாக்கியம் செய்யப்படுகிறார்கள். அந்த பொறுப்பிலே மற்றவர்களாக நடந்து கொண்டிருக்கின்றோமா இல்லையா? அன்பின் இஸ்லாம் உறவுகளை அல்லாஹ் நல்லடியார்களே, அதைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த முனாஃபிகீன்களை பற்றி அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். நிச்சயமாக இந்த முனாஃபிகீன்கள் தான் நரகத்திலே அடித்தளத்தில் இருப்பார்கள். சுவர்க்கத்திலே மேல்தரத்தில் இருந்தால் நல்ல ஒரு ஃபெசிலிட்டிஸ், அதே மாதிரி நரகத்திலே கீழ்த்தரத்தில் இருப்பவர்களுக்கு தான் நரகத்தினுடைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். அன்பின் இஸ்லாம் உறவுகளை அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த நயவஞ்சகர்கள் எவற்றையெல்லாம் அவருடைய பண்புகளாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை எடுத்தளக்கின்றார்களோ, எங்களுக்கு எவற்றையெல்லாம் முனாஃபிகீன்கள் பண்பு இதுதான் என்று சொல்லித் தரப்படுகின்றதோ அவற்றையெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் முற்றுமுழுதாக அதை நாம் தவிர்த்து வாழ வேண்டும் சகோதரர்களே. அதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ரிவாயத்திலே கூறி காட்டுகின்றார்கள், 4 பண்புகள் எவரிடத்தில் இருக்கின்றதோ அவன் வடிகட்டிய முனாஃபிக்காவான். 4 பண்புகள் யார் ஒருவரிடத்தில் உள்ளதோ அவன் வடிகட்டிய முனாஃபிக்காவான். அந்த நேரத்தில் அவரிடத்தில் ஒரு பண்புகள் இருக்கும் என்று சொன்னார், அந்த பண்பை விட்டு அவன் நீங்காமல் இருப்பான் என்று சொன்னார். அதனை நீங்கிக் கொள்ளாதவரை முனாஃபிக்கினுடைய பண்புகளில் ஒரு பண்பை அவன் தனதாக்கிக் கொண்டிருந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி தன்னுடைய ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவு செய்யப்படுகிறார்கள். அன்பின் இஸ்லாம் உறவுகளை அல்லாஹ் நல்லடியார்களே, சஹாபாக்களாக இருந்தாலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் சரி, இந்த நயவஞ்சகத்தனத்தோடு வாழ்வர்களை எச்சரித்தே இருந்தார்கள். நாம் எல்லாம் அறிவோம், அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் சொல்லக்கூடிய ஒரு நயவஞ்சகன், அதாவது ரயீசுல் முனாஃபிக் சொல்லப்படக்கூடிய நயவஞ்சகத்தின் தந்தை என்று சொல்லக்கூடிய அந்த நபர் உஹத் யுத்தத்திலே யுத்தத்திற்காக என்று செல்கொண்ட சஹாபா தோழர்களே, அவன் சதித்திட்டம் மேற்கொண்டு ஒரு சஹாபா கூட்டத்தை அவன் தன்பக்கம் ஈர்த்துக் கொண்டு யுத்தத்திற்கு யுத்தம் புரியாமல் அதை திசை திருப்பியவனாக இருந்தார். இதுவும் ஒரு காரணமாக இந்த உஹத் யுத்தம் தோல்வியதற்காக இருந்தது. அன்பின் இஸ்லாம் உறவுகள் அல்லாஹ் நல்லடியார்களே, ஆனால் அவருடைய மகனை பொறுத்தவரை ஒரு முஸ்லிமாகத்தான் இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணித்தார். அன்பின் இஸ்லாம் உறவுகளை அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த முனாஃபிகீன்கள் சம்பந்தமாக ஏராளமான விடயங்களை நாம் பார்க்கலாம் சகோதரர்களே. இந்த முனாஃபிகீன்கள் பண்புகளில் ஒன்றுதான், நன்மையை அவர்கள் தடுத்து தீமையை அவர்கள் ஏவுவார்கள். இதற்கு மாற்றமாக அல்லாஹ் தஆலா முஃமினுடைய பண்புகளை கூறும்போது குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், மனிதர்களிடத்தே சிறந்த சமூகமாக உம்மத்து முஹம்மது காணப்படுகிறார்கள். என்ன காரணம்? முதலாவது குவாலிஃபிகேஷன் என்ன? தக்முரூன பில் மஅரூஃப், நல்ல விடயங்களை மக்களுக்கு அவர்கள் ஏவுவார்கள். வதன்ஹவுன அனில் முன்கர், மானக்கேடான தீங்கு விடயங்களை அவர்கள் அதை விட்டு தடுப்பார்கள். இது முஃமினுடைய பண்பு சகோதரர்களே. இதற்கு மாற்றமாக பண்புகளை கொண்டவர்கள் தான் முனாஃபிகீன்கள். நல்லவற்றை தடுத்து தீயவற்றை அவர்கள் ஏவுவார்கள். அதில் அவர்கள் இன்பம் காணக்கூடியவர்களாக இருப்பார்கள். அன்பின் இஸ்லாம் உறவுகளை அல்லாஹ் நல்லடியார்களே, அவருடைய இரண்டாவது பண்புதான் கேட்பவர்களை கவரும் பாணியில் அவர் கதைப்பார்கள். ஒரு விடயத்தை பேச முற்படுவார் சொன்னால் என்னுடைய பேச்சைத்தான் அனைவரும் கேட்க வேண்டும் என்ற துணியில் பேசுவார்கள். அவர்கள் சொல்வதுதான் சரிபோல் எனக்கு தென்படும். இதை அல்லாஹ் தஆலா முனாஃபிகீன்களை கூறுகின்றார். அவருடைய பேச்சு அவர்களுடைய நடையை உங்களை ஆச்சரியப்படுத்தும் அல்லாஹ் தஆலா காட்டுகின்றார். அன்பின் இஸ்லாம் உறவுகளை அல்லாஹ் நல்லடியார்களே, பூமியில் குழப்பம் கிடைப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் அவருக்கு கிடைத்து விட்டது சொன்னால் அந்த நேரத்தை அவர்கள் சரியாக உபயோகித்துக் கொள்வார்கள். அல்லாஹ் தஆலா சூரா பக்ராவிலே இதை சம்பந்தமாக கூறி காட்டுகின்றார். வைதா கில லஹும் லா துஃசிது ஃபில், அவர்களுக்கு இந்த பூமியிலே நீங்கள் ஃபஸாதுகள் குழப்பம் விளைவிக்க வேண்டாம் என்று சொல்லப்பட்டால் அவர்கள் கூறுவார்கள், காலு இன்னமா நஹ்னு முஸ்லிஹூன், நாங்கள் தான் பல சமாதானவாதிகள், நாங்கள் ஏன் குழப்பத்தை விளைவிக்க வேண்டி மார்கட்டி பேசக்கூடியவர்களாக இந்த முனாஃபிகீன்கள் காணப்படுகின்றார்கள். அன்பின் இஸ்லாம் உறவுகளை அல்லாஹ் நல்லடியார்களே, அவர்கள் என்ன விடயத்தை செய்வதாக இருந்தாலும் சரி, முஃமின்கள் மீது ஒரு கண்ணோட்டம் அவர்கள் எந்த நேரத்திலும் எப்போதும் அவர்கள் இருந்து கொண்டே இருக்கும். அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்களை எவ்வாறு நாம் திசை திருப்ப முடியும், எந்த அமைப்பின் மூலமாக அவர்களை வழிகேட்டில் நாம் தள்ள முடியும் என்று ஒவ்வொரு நேரமும் இந்த முனாஃபிகீன்கள் முஃமின்களுக்கு எதிராக சதித்திட்டம் மேற்கொண்டு அறிவிக்கிறார்கள். அன்பின் இஸ்லாம் உறவுகளை அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் அதே நேரம் நன்மையான காரியங்களை தடுப்பதும் தீமையான விடயங்களை ஏவுவதும் சம்பந்தமாக இன்னும் ஒரு இடத்தில் வருகின்றது. முனாஃபிகீன்கள் அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருள்மறையான திருமறையிலே
நிச்சயமாக இந்த முனாஃபிகீன்கள் முனாஃபிகீன்கள் பாவிகளாக வந்து அல்லாஹ் தஆலா அருள்மறையாம் திருமறையிலே இவர்களை பறைசாற்றி பேசுகின்றார். சகோதரர்களே, அன்பின் இஸ்லாமிய உறவுகளை அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த முனாஃபிகீன்களை பொறுத்தவரையில் இந்த முஃமின்களை எந்த அளவுக்கு நாங்கள் வழிகேட்டு விட்டு செல்ல வேண்டும், எந்த அமைப்பின் மூலமாக இவர்களை வழிகேட்டு நாம் செலுத்தலாம் என்று நாளாக திட்டமிட்டவர்களாக காணப்படுகின்றார்கள். அன்பின் இஸ்லாமிய உறவுகளை அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த நேரத்திலே அல்லாஹ் தஆலா கூறுகின்றார், யஸ்தஃபூன மினன் நாஸ். இந்த முனாஃபிகீன்கள் ஒரு செயலை செய்வதாக இருந்தால் மனிதர்களை கண்டுகொள்ள மாட்டார்கள். மனிதர்களிடத்தில் அவர்கள் அதை பெருமையாக பேசுவார்கள். இந்த பண்பும் கூட முனாஃபிகீன்களுடைய ஒரு பண்பாக காணப்படுகின்றது. எந்த இடத்தில் புகழும் பெயரும் வாங்கப்படுகின்றதோ, எந்த இடத்தில் பெயரும் போலும் இருக்கின்றதோ அந்த இடத்தில் தங்களுடைய தலையை காட்டிக் கொள்வார்கள். எந்த இடத்தில் அவர்களுக்கு பெயரும் போலும் இல்லாமல் இருக்கின்றதோ அந்த இடத்திலே அவர்கள் ஒதுக்கிக் கொள்வார்கள். இதுதான் முனாஃபிக்குடைய பண்பு. சகோதரர்களே, அதே நேரம் அமல்களில் அவர்கள் எந்த ஒரு அமலை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் குறைவாக பார்ப்பார்கள். அன்பின் இஸ்லாமிய உறவுகளை அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு முஃமினை பொறுத்தவரை ஒரு மனிதன் இந்த உலகத்தில் அமல் செய்கின்றானா, தன்னுடைய சகோதரனோட அமலை மேற்கொள்கின்றானா, அவனை விட இபாதத்தாரைத்தான் பார்க்க வேண்டும். எம்மில் நிறைய பேர் அப்பா நான் 5 நாள் தொழுதா போதும் தானே, அவன் தான் தொழுகிறான் இல்ல, நான் சரி தொழுது கொள்றேன் தானே, இப்படி நிலைப்பாட்டு நாங்கள் அனைவரும் இருந்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, மாறாக ஒரு முஃமினுடைய பண்பு இதுவல்ல. அவனுக்கு மேலான ஒரு இபாதத்தார் இருந்தால் அதைத்தான் பார்த்து அவன் திருத்த வேண்டுமே ஒழிய அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அமல் செய்யக்கூடிய இபாதத்தாரை பார்த்து நான் அவனை விட தொழுகின்றேன் தானே, அவனை விட அமளி பார்த்து செய்கின்றேன் தானே என்று தன்னை தானே அந்த இடத்தில் பேரல் பேசி புகழாரம் பேசிக் கொண்டிருக்கின்றார். அதே நேரம் பாவம் கண்டு வருகின்ற நேரத்திலே, நிழமத்து கண்டு வருகின்ற நேரத்திலே அவனுக்கு உயர்ந்த தரத்தில் பார்ப்பான். ஒரு முஃமினை பொறுத்தவரை அல்லாஹ் தஆலா ஒரு முஃமினுக்கு நிழமத்துக்களை வழங்கியிருந்தான்னு சொன்னால் அவனை விட குறைவாக வழங்கப்பட்ட ஒரு நிழமத்தை பார்க்க வேண்டும். அல்லாஹ் அவனை விட எனக்கு கூட தந்திருந்தானே, தானே, அல்லாஹ்க்கு நான் நன்றி செலுத்தணும். லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும். சூரத்துல் இப்ராஹிம் அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகின்றான், நீங்கள் நன்றி செலுத்தினீர்கள் சொன்னால் லஅஸீதன்னகும், நான் உங்களுக்கு அதை அதிகப்படுத்தி தருவேன். வலஇன் கஃபர்தும், நீங்கள் எனக்கு நிராகரித்தீர்கள் சொன்னால், என்னை மறுத்து வாழ்வீர்கள் என்று சொன்னார், இன் அஸாபி லஷதீத், நிச்சயமாக என்னுடைய வேதனை கடுமையானது என்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் இப்ராஹிமிலே திட்டவட்டமாக கூறி காட்டுகின்றார். சகோதரர்களே, அதே போலதான் அன்பின் இஸ்லாமிய உறவுகளை அல்லாஹ் நல்லடியார்களே, சஹாபா பெருமக்கள் முன்னர் கூறிய போன்ற நைவஞ்சகத்திற்கு அதிகமாக பயந்து வாழ்ந்தார்கள். ஒரு முறை ஹன்தலா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வழியாக வந்து கொண்டிருக்கின்றார். இடையிலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சந்திக்கிறார்கள். கைஃப அன்த யா ஹன்தலா, ஹன்தலாவே நீ எவ்வாறு இருக்கின்றாய் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள். அந்த நேரத்திலே ஹன்தலா ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், நாஃபக ஹன்தலா, ஹன்தலா முனாஃபிகாகி விட்டார். ஹன்தலா ரலியல்லாஹு அன்ஹு இத்தனை போல் யார் தெரியுமா, குத்தாபுல் வஹியாக காணப்படுகின்றார். வஹியை எழுதக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாசறை வளர்ந்த ஒரு முக்கிய நபித்தோழர் நாஃபக ஹன்தலா, ஹன்தலா முனாஃபிகாகி விட்டார் என்று அவர் கூறுகிற நேரத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சுப்ஹானல்லாஹ், ஹன்தலாவை மாதத்தப்படி என்ன கூறுகின்றாய்? அந்த நேரத்திலே ஹன்தலா ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள், யா அபூபக்கர், அபூபக்கரே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சுவர்க்கத்தை பற்றி எங்களுக்கு அவருடைய மஜ்லிஸில் இருக்கிற நேரத்திலே சுவர்க்கத்தை பற்றி ஆர்வம் நேரத்திலே எங்களுடைய ஈமான் அதிகரிக்கின்றது. நரகத்தை பற்றி அச்சம் மூட்டின நேரத்திலே எங்களுக்கு தக்குவா ஏற்படுகின்றது, அந்த பயன்பாடு ஏற்படுகின்றது. அதனை விட்டு நான் எங்களுடைய பிள்ளை குட்டிகளோடு மனைவிகளோடு வீட்டோடு வந்து சேர்ந்தால் அது குறைந்து விடுகின்றது. அதனால் நான் முனாஃபிக்காகி விட்டேன், நான் அஞ்சுகின்றேன் என்று கூறுகின்றார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இதை கூறுகின்றார்கள், அவ்வாறுதான் நானும் உணர்கின்றேன் என்று கூறுகின்றார்கள். இந்த உலகத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஒரு நல்ல மனிதர் இருப்பார் என்று சொன்னார், சிறந்த ஒரு ஆட்சியாளராக இருப்பார் என்று சொன்னார், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருப்பார்கள். அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கூட இந்த முனாஃபிக்கான நயவஞ்சகத்துக்கு பயந்து வாழ்ந்தார் என்று சொன்னார். அந்த இருவரும் இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அந்த பிரச்சனைக்கான தீர்வை கண்டுகொள்கிறார்கள். அன்பின் இஸ்லாமிய உறவுகளை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒருமுறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு
ஹுதைபத்துல் யமான் ரலியல்லாஹு வீட்டிற்கு செல்கிறார்கள். யா ஹுதைபாவே, ஹுதைபாவே, உன்னிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முனாஃபிக்குடைய பெயர் பட்டியலை தந்தார்கள் இல்லையா, அதிலே சற்று என்னுடைய எனக்கு கொஞ்சம் அதை காட்டு என்று கூறுகிறார்கள். அதனை எனக்கு கொஞ்சம் காட்டு என்று கூறுகிறார்கள். அந்த ஹுதைபா ரலியல்லாஹு மறுத்து விடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமானிதமாக எனக்கு தந்தவற்றை நான் உங்களுக்கு காட்ட மாட்டேன். யா ஹுதைபாவே, அந்த பெயர் பட்டியலில் என்னுடைய பெயர் இருக்கின்றதா என்று பார்த்துவிட்டு சொல். அந்த பெயர் பட்டியலிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய பெயராவது இருக்கின்றதா என்று பார்த்துவிட்டு சொல் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார் என்று சொன்னார். அன்பின் இஸ்லாமிய உறவுகள் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அமீருல் முஃமினீன், முஃமின்களின் தலைவர் என்று பெயர் வாங்கி சூடியவர்கள், குலஃபாஉ ராஷிதீன்களிலே சுவர்க்கத்துக்கு நன்மாராய் கூறப்பட்டவர்கள் கூட இந்த நியாயஞ்சாட்டத்திற்கு, இந்த நிஃபாக்கிற்கு பயந்தார்கள் என்று சொன்னார். அன்பின் இஸ்லாமிய உறவுகள் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் என்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவு அதனை நாம் தூர விலகி இருக்க வேண்டும், எந்த அளவு என்னுடைய வாழ்க்கையில் நாம் அதை தூரப்படுத்திக் கொள்ள வேண்டும், அதனை பயந்து வாழ வேண்டும். அதனை விட்டு வெறுமனையான முனாஃபிக்குடைய பண்புகளில் ஓரிரு பண்புகளை நாங்கள் எங்களுக்குள்ள வளர்த்துக் கொண்டிருக்கின்றோம், குரோதங்களை வளர்த்துக் கொண்டிருக்கின்றோம். அமானிதங்களை பேண தெரியாதவர்களாக, வாக்குகளை சரிவர அதன் மீறாதவர்களாக இருக்க தெரியாதவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இஸ்லாமிய உறவுகள் அல்லாஹ்வின் அல்லாஹ் தஆலா முஃமினுடைய பண்பு சம்பந்தமாக கூறும் பொழுது, வல்லதீன அமானாத்தி வஅதீஹிம் ராஊன், அவர்கள் அமானிதங்களை வாக்குறுதிகளை சரியாக பேணி பாதுகாப்பார்கள், நிறைவேற்றுவார். அல்லாஹ் தஆலா முஃமின்களுடைய பண்பை பறைசாற்றி பேசுகிற பொழுது அவற்றை விட்டு தூர விலகக்கூடியவர்களாக நானும் நீங்கள் இருப்போம் என்று சொன்னார். நிச்சயமாக நாம் தான் நஷ்டவாதிகள் சகோதரர்களே. முனாஃபிக்குடைய பண்புகள் ஈடுபட பண்புதான். அமளிவாத விஷயத்திலே சோம்பேறித்தனம் காட்டக்கூடியவராக, அலட்சியம் காட்டக்கூடியவராக, குறிப்பாக தொழுகை என்று வருகின்ற ஒரு பொதுமோக்கத்தனம் காட்டக்கூடியவராக இருப்பார்கள். அல்லாஹ் தஆலா சூரா நிசாவிலே கூறுகின்றார், இன்னல் முனாஃபிகீன யுகாதிஊன அல்லாஹ வஹுவ காதிஊன் வஇதா காமூ இலஸ்ஸலாத்தி காமூ குஸாலா. இந்த முனாஃபிகீன்கள் தொழுகைக்காக இருந்தார், சோம்பேறித்தனம் மிக்கவர்களாக தொழுகையை தொழுவார்கள். தொழுகைக்காக வருவார்கள் என்று சொன்னாலே சோம்பேறித்தனம் காட்டக்கூடியவர்களாக, ஒரு பொழுதுபோக்குத்தனம் மிக்கவர்களாக, அலட்சியம் செய்யக்கூடியவர்களாக இந்த தொழுகையை கற்றுக் கொள்வார்கள். நன்றாக விளங்கிக் கொள்வது, கடமையை செய்தால் வெற்றி, கடமைக்கு சிலர் தோல்வி. எந்த ஒரு கடமையாக இருந்தாலும் நான் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று அவன் நிறைவேற்றுவான் சொன்னார், அவன் நிச்சயமாக வெற்றி பெறுவான். அவன் இரண்டாவது அல்லாஹ் கூறுகின்றான், அவர்கள் தொழுகைக்கு வருகின்றது என்ற சோதனையாக வருவார்கள். ஆனால் தொழுகையை நிறைவேற்றின பட்சத்திலே மக்களுக்கு காண்பிப்பதற்காக சொல்வார்கள். மனிதர்கள் என்னை பார்க்க வேண்டும், என்னை பற்றி புகழாரம் பேச வேண்டும், முன்பின் சுத்த தொழக்கூடியவர், பள்ளி வாயிலுக்குள் வந்து அதிகமாக அபரிவாதத்தில் ஈடுபடக்கூடியவர் என்று மக்கள் தன்னை புகழ வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக முனாஃபிக்குகள் சொல்வார்கள். அல்லாஹ் தஆலா தொடர்ந்து கூறுகின்றார், வலா யக்ஃபுருன அல்லாஹ இல்லா கலீலா, அவர்கள் சொற்பம் தான் அல்லாஹ்வை நினைவுபடுத்துவார்கள். அல்லாஹ் தஆலா கூறுகின்றார், லா யக்ஃபுருன அல்லாஹ், அல்லாஹ் தஆலா இதே மாதிரி என்னுடைய கலிமாவை பார்க்கலாம், லா இலாஹ, ஒரு தக்கீதுக்காக வேண்டி, உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா கலிமாவை பார்த்து சொன்னார், லா இலாஹ, கடவுளே இல்லை, இல்லல்லாஹ், வணங்கி வழிபடுத்த அல்லாஹ்வை தவிர கடவுளே இல்லை. உறுதிப்படுத்திக்கிறோமா இல்லையா? அல்லாஹ் தஆலா இதைத்தான் அதே பாரி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பேசுகிறார், வலா யக்ஃபுருன அல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வை நினைவுபடுத்தவே மாட்டார்கள், இல்லா கலீலா, சொற்பமாகத்தான் அல்லாஹ்வை நினைவுபடுத்துவார்கள். அன்பின் இஸ்லாமிய உறவுகளை அல்லாஹ் சொல்கிறார்களே, பாங்கோசையுடைய காதலில் இருந்தார், எத்தனை பேருக்கு மனதை ஒளிப்பாக்கினேன் நான் தொழ வேண்டும் என்று. இன்று நிறைய பேருடைய மனோநிலை தெரியுமா? இந்த உலகத்திலே வெறுமனே நான் படைக்கப்பட்டிருக்கேன், படைக்கப்பட்டதற்காக வேண்டி வாழ்ந்துவிட்டு சென்றால் நிச்சயம் அல்லாஹ் எனக்கு சுவர்க்கத்தை தருவான். இதற்காக வேண்டிய சகோதரர்கள், அந்த சஹாபாக்கள் சுவனத்தை அடைய இவ்வளவு கஷ்டப்பட்டார்கள். நீங்கள் ஈமான் கொண்டு விட்டதற்காக வேண்டாம் உங்களை சும்மா விட்டுவிடுவோம் என்று, வீணாக விட்டுவிடுவோம் என்று நினைக்கிறீர்களா? அன்பின் இஸ்லாமிய உறவுகளை அல்லாஹ்வின் ஒவ்வொரு குர்ஆனுடைய வசனங்களுக்கு ஓதி காண்பிக்கப்படுகிற நேரத்தில், அது சம்பந்தமாக உபதேசங்களுக்கு உபதேசிக்கப்படுகிற நேரத்தில் நாம் இவற்றை
உள்வாங்கிக் கொண்டிருக்கின்றோம், எந்த விடயத்தை எங்களுடைய வாழ்க்கையில் ஆட்டிக் கொண்டிருக்கின்றோம், எந்த விடயத்தை எங்களுடைய வாழ்க்கையில் அப்புறப்படுத்தி தூரப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அன்பு இஸ்லாம் உறவுகளே, இதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்கள். الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن سار على نهجه أجمعين أما بعد. அதே போல இந்த முனாஃபிக்குடைய பண்புகளை நாம் பார்த்தோம். அன்பின் இஸ்லாம் உறவுகளை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த முனாஃபிக்கினுடைய இறுதி நிலைமை என்ன? இந்த முனாஃபிக்கின்கள் இந்த அளவு கொடூரமாக ஒரு பயங்கரமாக இந்த உலகத்தில் வாழ்ந்துவிட்டு சென்றால் நாளை மறுமையில் அவருடைய நிலைகள் என்ன? அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நிச்சயமாக நரகத்தை வாஜிபாக்கி விட்டார். நரகத்தை தான் நரகத்தில் அவர்கள் நிரந்தரமாக குடியிருப்பார்கள். அல்லாஹ் தஆலா அதைத்தான் முன்னர் கூறிய வசனத்தில் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன்னார், நரகத்திலே அடுத்தவர்கள் பொசுக்கி இருப்பார்கள். அன்பின் இஸ்லாம் உறவுகளை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே நேரம் அவருடைய இரண்டாவது விடயமாக அவருடைய செல்வம் குழந்தைகள் அவர்களுக்கு ஒரு சோதனையாக, அதை அவர்கள் வேதனை அறியக்கூடியதாக இருக்கும். இதைத்தான் அல்லாஹ் சூரத் தௌபாவிலே கூறி காட்டுகின்றார். அவருடைய செல்வம் அவருடைய பெருமக்களும் உண்மை ஆச்சரியப்படுத்த வேண்டாம். அதே நேரம் வாழ்க்கையிலே அவர்கள் வேதனை செய்யவும் அவர்கள் காவிர்களாக இருக்கிற அவருடைய உயிர் பிரிவதையுமே நாளைக்கு நான் அல்லாஹ் கூறுகிறார். அன்பின் இஸ்லாம் உறவுகளை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மறுமையில் அவர்களுக்கு கேவலமான ஒரு நிலை ஏற்படும். ஒரு கை சேதப்படக்கூடியவர்களாக முஃமின்களை பார்த்து ஆகா நான் இவற்றை எல்லாம் இருந்திருக்க கூடாதா? அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகிறார், யகூலூன ஆமன்னா பில்லாஹ் வ பிர்ரசூலி வ அத்தஅனா, அவர்கள் கூறுவார்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு விட்டோம், இறுதி தூதராய் முஹம்மதுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு விட்டோம் என்று வாயால் மாத்திரம் கூறுவார்கள். ஆனால் நிச்சயமாக அவருடைய உள்ளத்தில் குடியிருக்கின்றது ஈமான் அல்ல, வெறுமனே குஃப்ர் என்று சொல்லக்கூடிய, அதாவது நிஃபாக் என்று சொல்லக்கூடிய நயவஞ்சகத்தன்மை என்று வேறு எதுவும் அவருடைய உள்ளத்திலே ஊசலான சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா அதேதான் இந்த நரகத்தில் அவர்கள் இருக்கக்கூடிய அல்லாஹ் தஆலா இவர்களுக்கு இழிவான வேதனையை கொடுப்பான். நரகத்தில் உள்ள அதாவது சிராத்துல் முஸ்தகீமுடைய பாலத்தை கடக்காதவர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கிவிடுவார். அதே நேரம் நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா அனைத்து முஃமின்களும் அனைத்து முஸ்லிம்களும் அல்லாஹ் தஆலா பார்க்கும் நேரத்திலே உம்மத்து முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைவரும் அல்லாஹ்வை பார்த்து சுஜூத் செய்வார்கள். அல்லாஹ் தஆலா அவருடைய முழங்கால்களை விட்டு அந்த சுஜூத் செய்வதற்கு தடுத்து விடுவார் சகோதரர்களே. இதுவும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இழிவான நிலைதான். அதே போலதான் இவர்கள் அல்லாஹ் மறுமையில் அந்த முழங்காலுக்கு அந்த சுஜூத் செய்வதற்காக அவர்கள் சுஜூத் செய்ய எத்தனிப்பார்கள். ஆனால் அவர்கள் முடியாது. ஏன்னு சொன்னால் இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்த விதம் காவிரிகளுக்கு கொடூரமாக, காவிரிகளிடம் ஒரு வஞ்சகத்தை கட்டக்கூடியவர்களாக இந்த முனாஃபிகீன்கள் இருந்தார்கள். அன்பின் இஸ்லாம் உறவுகளை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முனாஃபிக்குடைய விடயத்தில் இவருக்கு எந்த அளவு எச்சரித்திருக்கிறார்களோ அந்த அளவு நாங்கள் அதை தவிர்த்து கொண்டோம். எந்த அளவுக்கு ஈமான்தாரியாக இருந்தால் சுவனத்தை அடைந்து கொள்ளலாம் என்று எங்களுக்கு ஏவியிருக்கின்றார்களோ அதற்காக நாங்கள் விரைந்து செயற்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரும் இந்த விடயத்தை கரிசனை காட்டுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் தான் வெற்றி பெற்ற கூட்டம். அது அஃப்லஹல் முஃமினூன், நிச்சயமாக முஃமின்கள் தான் வெற்றி பெற்றுவிட்டார்கள். அவருடைய முதலாவது குவாலிஃபிகேஷன் அல்லது நோக்கி ஸலாத்தை காஷிமூன், அவர்கள் தொழுகையிலே இறை அச்சமுடையவர்களாக இருப்பார்கள். இதற்கு மாற்றமான ஒரு பண்பாகத்தான் முனாஃபிக்குடைய பண்பு காணப்படுகிறது சகோதரர்களே. தொழுகை என்று வந்தால் அலட்சியம் செய்யக்கூடியவர்களாக, ஒருபோதும் காட்டக்கூடியவர்களாக, சோம்பேறித்தனம் மிக்கவர்களாக இவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் இந்த முனாஃபிக்குகளை பொறுத்தவரை அவர்கள் முஸ்லிமாக காணப்பட மாட்டார்கள், காஃபிர்களாகவும் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் தஆலா சூரத் நிசாவிலே கூறுகின்றார், முதல்லதீன பைனதாலி லா இலாஹா இல்லல்லாஹு வலா இலாஹா இல்லல்லாஹ், அவர்கள் முஸ்லிம்களும் அல்ல காஃபிர்களும் அல்ல, அவர்கள் இரண்டிற்கும் இடைப்பட்டு தடுமாறிக் கொண்டிருக்கின்றார்கள், தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற அல்லாஹ் தஆலா முனாஃபிகீன்களை சிலாய்த்து பேசுகின்றார். அன்பின் இஸ்லாம் உறவுகளை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுடைய வாழ்க்கையில் பொய்யை நாங்கள் மிக முக்கியமாக அப்புறப்படுத்த வேண்டும். ஒருவருக்கு வாக்கு கொடுத்தால் அதை சரிவர நிறைவேற்ற பழகிக்கொள்ள வேண்டும். அதே நேரம் எந்த விடயத்திற்காக நம்பிக்கை மோசம் செய்யாமல் இருக்கிற பழகிக்கொள்ள வேண்டும். நன்மையான விடயங்களை மாத்திரம் ஏறினால் போதாது சகோதரிகளே, தீமையான விடயங்களை
தவிர்க்கக்கூடியவர்களாக, தீமையான விடயங்களை தவிர்த்து நடக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக நாம் மாற வேண்டும். அன்பு இஸ்லாமிய உறவுகள் அல்லாஹ்வின் இந்த இஸ்லாமிற்கு எவையெல்லாம் நல்வழியின் பக்கம் நீ சென்றால் சுவனத்தை அடைந்து கொள்வாய் என்று எங்களுக்கு இஸ்லாம் பற்றி எல்லாம் ஏன் இருக்கின்றதோ அவற்றை எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் இயல்பான அளவு எடுத்து நடந்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்வோம். அதே நேரம் இஸ்லாமிற்கு எவற்றை எல்லாம் தடுத்திருக்கின்றதோ இந்த விடயங்களை நீ செய்தால் நிச்சயமாக பயங்கரமான படுகொலைக்கு போய் சேர்வாய். அல்லாஹ்வை ஏற்று பார்க்க மாட்டான். நாளை மறுமையிலே கௌசர் தடாகத்திலே உனக்கு நீர் வாங்க மாட்டான். இவ்வாறு அல்லாஹ் தஆலா அவருடைய தூதர்கள் எவற்றை எல்லாம் எனக்கு எச்சரித்திருக்கின்றார்களோ அவற்றை நாம் முற்று முழுதாக நாங்கள் தவிர்த்து வாழ்ந்து ஈருலகிலும் வெற்றி பெறுவோமாக என்று கேட்டு ஜும்மாவை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹாதா மா